ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் இங்கிலீஷில் நம்ம ஒரு குயிக் ரிவிஷனாக தாங்க பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம 6th 7th 8லேயுமே வந்து 90% டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு கொஸ்டின் டேக் தான். இது கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8மே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கள், நமக்கு கொஸ்டின் டேக் தாங்க கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ரீவியஸ் இயர்லேயுமே இதுலேருந்து ஸ்பெஷல் கேஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டேகை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். கிளியராக இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், tags are formed with the auxiliary or modal verb from the given statement with appropriate subject. இந்த இடத்துல நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுப்பாங்கங்க. அண்ட் அந்த சென்டென்ஸில் நமக்கு எது ஆக்சிலரி இல்லை அப்படின்னா மாடல் வேர்போ. எக்ஸாம்பிள் இஸ், ஆர், வேர், வாஸ். இல்லை அப்படின்னா நமக்கு மாடல் வேர்ப் இருக்கும் இல்லைங்க. எக்ஸாம்பிள் வந்து வில், ஷால், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரியான மாடல் வேர்ப் இல்லை அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப் தான் நீங்கள் வந்து டேக்குக்கு எடுத்துக்கணும். அதோட சேர்த்து நமக்கு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் டேக் வந்து நெகட்டிவாக இருக்கணுங்க. இதுவே சென்டென்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டேக் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். கிளியராக இருக்கா? இது நமக்கு ரூல் பார்ப்போங்க. ரூல் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியராக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், a positive statement is followed by a negative tag. நான் இப்போ சொன்னேன்ல, ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இதோட டேக் வந்து நமக்கு நெகட்டிவாக இருக்கணுங்க. எக்ஸாம்பிள் யூ ஆர் எ ஸ்டூடெண்ட். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின், அதாவது சென்டென்ஸ். இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன், சென்டென்ஸில் இருக்க ஆக்சிலரி வேர்ப் இல்லைனா மாடல் வேர்ப் தான் நமக்கு வந்து டேகாக வரணும். இந்த இடத்துல இந்த ஆர் இருக்குல்லங்க, இதுதான் ஆக்சிலரி வேர்ப். கிளியராக இருக்கா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் இங்கே ஆர் இருக்கா? இருக்குது. தென் அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுன்னா, இந்த சென்டென்ஸ் நமக்கு பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு நாட்டோ இல்லை அப்படின்னா நெகட்டிவாக இருக்க மாதிரியான வேர்ட்ஸ் இங்கே இருக்காங்க. இல்லை யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். ஸோ இது பாசிட்டிவான சென்டென்ஸ் தான். அப்போது இங்கே நமக்கு நாட் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நாட் யூஸ் பண்ணணும். அதனால தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளியராக இருக்கா? அடுத்தது நமக்கு ப்ரோனவுன் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல ப்ரோனவுன் நம்ம ஆல்ரெடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ப்ரோனவுன்னா என்னது, ப்ரோனவுன்லேயுமே பொசசிவ் ப்ரோனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ் எல்லாமே பார்த்தோம்ல. ஸோ இங்கே யூ தான் ப்ரோனவுன். ஸோ ஆர்இன்ட் யூ. கிளியராக இருக்கா? 3 ஸ்டெப் தான் பண்ண போகிறீங்க. ஒரு சென்டென்ஸில் ஆக்சிலரி வேர்ப் மெயின் வேர்பை ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறீங்க. அது பாசிட்டிவாக இல்லையான்னு பார்க்க போகிறீங்க. தென் தேர்ட் வந்து அதோட ப்ரோனவுன் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. கிளியராக இருக்கா? எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷீ இஸ் அ டாக்டர். அவள் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஆக்சிலரி வேர்பை செலக்ட் பண்ணணும். இஸ் தானே, ஸோ இஸ் வந்து எழுதியாச்சு. அடுத்தது இது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான்னு பார்க்கணும். இந்த சென்டென்ஸ் இது பாசிட்டிவ் தான். ஸோ நமக்கு டேக் எப்படி இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும், நாட் இருக்கணும். கிளியராக இருக்கா? தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ப்ரோனவுன் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இங்கே நமக்கு ஷீ இஸ் அ ப்ரோனவுன் தானே. ஸோ ஷீ அப்படின்றது நமக்கு ஒரு ப்ரோனவுன். ஸோ அதனால் இதை அப்படியே எடுத்துக்கலாம். இஸ் இன் ஷீ. அவள் டாக்டர் தானே அப்படிங்கும்போது ஷீ இஸ் அ டாக்டர்னா ஒரு டாக்டர்னு சொல்கிறோம். அப்படி தானே? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டேக் இருக்குங்க. நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோன்னா அதை லிசனரை வந்து அக்செப்ட் பண்ண வைக்கிறது தான் நமக்கு கொஸ்டின் டேக். கிளியராக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்கள், த புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஆக்சிலரி வேர்ப் இருந்துச்சுன்னா ஆக்சிலரி வேர்ப் எடுக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு மாடல் வேர்ப் வந்து எடுக்கணும். இந்த இடத்துல ஆர்ன்றது ஆக்சிலரி வேர்ப். ஸோ ஆர் செலக்ட் பண்ணியாச்சா? அடுத்தது இது பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாங்க. இது நமக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ டேக்கில் நமக்கு அப்போ நாட் இருக்கணும். கிளியராக இருக்கா? இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, த புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களங்க. இந்த த புக்ஸ் அப்படின்றது நமக்கு சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்னா தே வந்து யூஸ் பண்ணணும். கிளியராக இருக்கா? இங்கே நமக்கு த புக் அப்படின்றது ப்ரோனவுன் கிடையாது, இல்லை தானே? ஸோ த புக் அப்படின்றது என்ன, அந்த இடத்துல சப்ஜெக்ட். இது நம்ம சப்ஜெக்டை வந்து டேக்கில் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரோனவுன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆர்என்ட் தே. கிளியராக இருக்கா? அடுத்து ஐ கேன் ஸ்விம்னு கொடுத்துருக்காங்கங்க. இந்த இடத்துல கேன் அப்படின்றது நமக்கு மாடல் வேர்ப். ஸோ மாடல் வேர்ப் இருந்தால் நம்ம டேக்கில் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இப்போ கேன் வருங்க. ஐ கேன் ஸ்விம்மில் நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போது நம்ம நாட் யூஸ் பண்ணலாமா டேக்கில்? தென் நெக்ஸ்ட்டு ஐன்றது நமக்கு ப்ரோனவுன். ஸோ காண்ட் ஐ. கிளியராக இருக்கா? அடுத்தது ஃபோர்த்து பாருங்கள், வி ஷுட் ஒபே தி எல்டர்ஸ். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், மாடல் வேர்ப். இங்கே நமக்கு மாடல் வேர்ப் தானே இருக்குது. ஸோ வேர்ப் எடுத்துக்கணும். அடுத்தது இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ நாட் யூஸ் பண்ணிக்கலாமா? தென் தேர்ட் பாருங்கள், நமக்கு ப்ரோனவுன் எது, இந்த வி தானே. ஸோ ஷுடன்ட் வி. கிளியராக இருக்கா? அண்ட் லாஸ்ட் பாருங்கள், ஒன்ஸ் த கார் வாஸ் காஸ்ட்லி. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க பண்ணணும், வாஸ். இந்த வேர்ப் எடுத்துக்கணுமா? இது ஆக்சிலரி வேர்ப் எடுத்தாச்சு. அடுத்தது இது பாசிட்டிவாக நெகட்டிவாக? பாசிட்டிவ் தான். ஸோ டேக்கில் நாட் யூஸ் பண்ணியாச்சு. இங்கே ஒன்ஸ் த கார், இந்த இடத்துல த கார் அப்படின்றது நமக்கு வந்து சப்ஜெக்ட்டுங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆப்டான ப்ரோனவுன் எது, த கார் அப்படின்றது அது ஒரு திங் தானே. ஸோ நம்ம திங்னா என்ன யூஸ் பண்ணுவோம், இட் தானே யூஸ் பண்ணுவோம். கிளியராக இருக்கா? ஸோ வாஸ்ன்ட் இட். கிளியராக இருக்காங்க? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை எப்படி வந்து நம்ம நெகட்டிவான டேகுக்கு சேஞ்ச் பண்ணுறது, இதுதான் நம்ம பார்த்தோம். கிளியராக இருக்கா?
டைப் 2 பாருங்க. இங்க நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவா இருக்க போதுங்க. ஸோ அதோட டேக் எப்படி இருக்கணும் நமக்கு? பாசிட்டிவா இருக்கணும். அ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபாலோட் பை அ பாசிட்டிவ் கொஸ்டின் டேக். கிளியரா இருக்கா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. கயல் இஸ்ன்ட் அ லேசி கேர்ள்னு இருக்கு. நம்ம அங்க பார்த்தோம்ல, அதே ஸ்டெப் தான். இந்த இடத்துல செகண்ட் ஸ்டெப்ல மட்டும் இங்க நமக்கு நாட் இருக்குல்ல, ஸோ டேக்ல நமக்கு நாட் இருக்கக்கூடாது. கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வேர்ப் எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல வேர்ப்ன்றது நமக்கு இஸ். தென் இங்கே நாட் இருக்குல்லங்க, ஸோ நமக்கு டேக்ல நாட் வரக்கூடாது. தென் ப்ரோனவுன் என்னது? இந்த இடத்துல கயல்னு சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை ப்ரோனவுன் தான். ஸோ கயல் அப்படின்றது ஃபீமேல் தானே. ஸோ ஃபீமேலுக்கான ப்ரோனவுன் என்னது? ஷி. கிளியராக இருக்கா? இஸ் ஷி. தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வி டோன்ட் ஹேவ் இனஃப் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த இடத்துல டூ அப்படின்றதான் நமக்கு verb. ஸோ டூ எடுத்துக்கலாமா? தென் அடுத்தது இங்கே நமக்கு நாட் இருக்குங்க. ஸோ நாட் வந்து நமக்கு டேக்கில் வரக்கூடாது. தென் அடுத்தது ப்ரோனவுன் என்னது? வி தானே. பாருங்கள் வி இருக்குல்ல, ஸோ டூ வி. கிளியராக இருக்கா? அடுத்தது ஹி இஸ் நாட் பிளேயிங் வெல்னு கொஸ்டின் இருக்குங்க. இந்த இடத்துல வேர்ப் என்னது? இஸ் தான். ஸோ எழுதியாச்சு. அடுத்தது இங்கே நாட் இருக்குது, நமக்கு நாட் வரக்கூடாது. ப்ரோனவுன் என்னது? ஹி. ஸோ இஸ் ஹி. கிளியராக இருக்கா? அடுத்தது தேர்ட் பாருங்கள். யூ வேர் நாட் லிசனிங். கொஸ்டின் வந்து யூ ஆர் நாட் லிசனிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு வேர்ப் என்னதுங்க? வேர். ஸோ வேர் எழுதியாச்சு. இங்கே நாட் இருக்குது, நமக்கு நாட் வரக்கூடாது. தென் ப்ரோனவுன் வந்து யூ. வேர் யூ. அடுத்தது சாந்தினி ஹேடன் சீன் யூ பிஃபோர். இந்த இடத்துல நமக்கு ஹேட் ஃபார்ம் வேர்ப் வந்து வந்திருக்குங்க. ஹேவ் ஹேஸ்லாம் பார்ப்போம்ல. ஸோ இந்த இடத்துல ஹேட் எடுத்துக்கலாமா? ஸோ ஹேட் எழுதியாச்சு. நாட் வந்து நமக்கு கொஸ்டினில் இருக்குது, ஸோ டேக்கில் வரக்கூடாது. தென் சாந்தினி அப்படின்றது நமக்கு சப்ஜெக்டாக இருக்குங்க. அவங்களுக்கான ப்ரோனவுன் என்னது? ஷி. ஸோ ஆன்சர் என்னது? ஹேட் ஷி. தென் நெக்ஸ்ட் பாருங்கள். சில்ட்ரன் ஷுட் நாட் வாட்ச் டிவி டூ மச். இந்த இடத்துல இதுதான் நமக்கு கொஸ்டின். இங்கே நமக்கு வேர்ப் என்னதுங்க? ஷுட். கிளியராக இருக்கா? மாடல் வேர்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷுட் எழுதியாச்சு. அடுத்து நமக்கு இங்கே நாட் இருக்குது, ஸோ டேக்கில் நமக்கு நாட் வரக்கூடாது. இங்கே நமக்கு சில்ட்ரன் இருக்குல்லங்க. ஸோ சில்ட்ரன் அப்படின்றது நமக்கு சிங்குலரா இல்லை ப்ளூரலா? ப்ளூரல். கிளியராக இருக்கா? ஸோ இங்கே நமக்கு தே தான் யூஸ் பண்ணும். சைல்டுடைய ப்ளூரல் தான் இது. இது வந்து சிங்குலர், இது வந்து ப்ளூரல். கிளியராக இருக்கா? தேர்ட் டைப் பாருங்கள். இங்கே நமக்கு ஆக்ஸிலரி வேர்பே இருக்காது. கிளியராக இருக்கா? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஆக்ஸிலரி வேர்ப் இருக்கும், இல்லை அப்படின்னா நமக்கு மாடல் வேர்ப் இருக்கும். அதை வச்சு நம்ம டேக் வந்து சூஸ் பண்ணோம். இந்த இடத்துல நமக்கு ஆக்ஸிலரி வேர்ப் இருக்காது, மெயின் வேர்ப் தான் இருக்க போகுது. அதுலேருந்து நம்ம எப்படி வந்து டேக் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள். இஃப் த சென்டென்ஸ் ஹேஸ் நோ ஆக்ஸிலரி வேர்ப். நமக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸில் ஆக்ஸிலரி வேர்ப் இல்லை அப்படின்னா இங்கே நமக்கு ரெண்டு டைப்பில் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, when the statement is in simple present we form the question tag with do இல்லைனா does. கிளியராக இருக்கா? நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா, அதாவது வேர்ப் ஒன் வேர்போட நமக்கு வந்து எஸ் இல்லைனா இஎஸ் வந்துட்டு இருக்குங்க. கிளியராக இருக்கா? எஸ் இல்லைனா இஎஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா டூ இல்லைனா டஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும். கிளியராக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். யூ ப்ளே த கிட்டார் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல ப்ளே அப்படின்றது நமக்கான மெயின் வேர்புங்க. ஆனால் நம்ம டேக்கில் மெயின் வேர்ப் யூஸ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு நம்ம ஆப்டான ஆக்ஸிலரி வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் பாருங்கள். இப்போ டூ எப்போ யூஸ் பண்ணணும், டஸ் எப்போ யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன். இப்போது ப்ளேன்னு இருக்குதுன்னு வைங்க. நம்ம அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ப்ளேன் வந்துச்சுன்னா இங்கே நமக்கு எஸ் இல்லைல்ல, நான் ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். இங்கே எஸ் இல்லைனா நீங்கள் டூ யூஸ் பண்ணுங்கள். இப்போ வேர்போட உங்களுக்கு எஸ்ஓ இஎஸ்ஓ இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இஎஸ் அதாவது டஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இங்கே எஸ் இருக்குல்ல, ஸோ இங்கே இஎஸ் வரணும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளே வந்துச்சு அப்படின்னா டூ யூஸ் பண்ணணும். ப்ளேஸ் இந்த இடத்துல வேர்போட எஸ் வந்துச்சு அப்படின்னா டஸ் யூஸ் பண்ணும். கிளியராக இருக்கா? இப்போ நமக்கு இங்கே எஸ் இருக்கா வேர்போட? இல்லை. ஸோ யூ ப்ளே த கிட்டார் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டூ தானே யூஸ் பண்ணணும். ஸோ டூ வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஏன்னா டூ ப்ளஸ் ப்ளே வந்து நமக்கு ப்ளே தான். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ டூ எழுதியாச்சு. சென்டென்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக செகண்ட் ஸ்டெப் நம்ம அதானே பார்ப்போம். இங்கே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? நாட் யூஸ் பண்ணணும். டோன்ட் யூஸ் பண்ணியாச்சா? இங்கே நமக்கு ப்ரோனவுன் என்னது? யூ. டிரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ டோன்ட் யூ. யூ ப்ளே த கிட்டார் அப்படின்னா டோன்ட் யூ. நீ கிட்டார் ப்ளே பண்ணுவதானே. ஸோ அதை தான் அப்படி கேட்குறோம். தென் செகண்ட் பாருங்கள். தீபா லைக்ஸ் டென்னிஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு மெயின் வேர்ப் என்னது? லைக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன் எஸ் இல்லைனா இஎஸ் வந்து வேர்போட ஆட் ஆகிருந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணும். கிளியராக இருக்கா? இங்கே நமக்கு லைக்ஸ் இருக்குல்ல, எஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கே நீங்கள் டஸ் தாங்க யூஸ் பண்ணணும். கிளியராக இருக்கா? இப்போ அடுத்தது டஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எழுதியாச்சா? அடுத்தது இது நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக? பாசிட்டிவ். ஸோ நமக்கு டேக் எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். ஸோ நாட் யூஸ் பண்ணியாச்சு. தென் இங்கே தீபா அப்படின்னு நமக்கு நவுன் அதாவது சப்ஜெக்டை கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை ப்ரோனவுன் தான். ஸோ ஷீ யூஸ் பண்ணலாமா? டஸ்ன்ட் ஷீ. கிளியராக இருக்கா? இது வந்து நமக்கு வேர்பில் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா டூ இல்லைனா டஸ் யூஸ் பண்ணும். திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க.
டூ வந்து உங்களுக்கு வேர்ப் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸாம்பிள் ப்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் எப்போ டஸ் யூஸ் பண்ணணும்னா வேர்போட எஸ் இல்லைனா இஎஸ் வந்து சேர்ந்து வரும்போது தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் பாருங்கள், வென் த ஸ்டேட்மெண்ட் இஸ் இன் சிம்பிள் பாஸ்ட். இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள் பாஸ்டில் இருக்கும்போது நமக்கான டேக் வந்து எப்படி இருக்கணும்னா டிட்டில் வந்துட்டு இருக்கணுங்க. கிளியராக இருக்கா? ஏன்னா டிட்டுமே வந்து நமக்கு டூவோட பாஸ்ட் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் பாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டிட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் டேக்கில். எக்ஸாம்பிள் ஹீ கேம் எஸ்டர்டேன்னு இருக்குங்க. இந்த இடத்துல கேம் அப்படின்றது என்னது நமக்கு வேர்ப் டூ, சிம்பிள் பாஸ்ட் தானே. ஏன்னா கம் வந்து நமக்கு V1, இதோட பாஸ்ட் டென்ஸ் தான் நமக்கு கேம். கிளியராக இருக்கா? ஸோ ஹீ கேம் எஸ்டர்டே அப்படின்னா இங்கே நமக்கு வேர்ப் டூன்னு தெரிஞ்சிச்சு, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ நம்ம டேக்மே என்ன யூஸ் பண்ணணும், டிட் அப்படின்ற பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்னது, நமக்கு நாட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம டேக்கில் யூஸ் பண்ணக்கூடாது. பட் இங்கே நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு நாட் இல்லை, ஸோ நாட் யூஸ் பண்ணலாமா? அடுத்தது ஹீன்றது நமக்கு ப்ரோனவுன் தானே, ஸோ டிடன்ட் ஹீ. கிளியராக இருக்கா? இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் ரீகால் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ டைப் 3 பார்த்தோம்ல, இங்கே நமக்கு மெயின் வேர்ப் தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்னு இருக்குல்லங்க, இந்த இடத்துல ஸ்பீக் எஸ் இருக்கா, எஸ் வந்துட்டு இல்லை. ஸோ எஸ் இல்லைனா நான் என்ன சொன்னேன், டூ யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ டூ இருக்குது. தென் அடுத்தது இது பாசிட்டிவாக நெகட்டிவாக, இது வந்து நமக்கு பாசிட்டிவ், ஸோ நாட் யூஸ் பண்ணும். தென் ப்ரோனவுன் வந்து நமக்கு என்னது யூ, ஸோ யூ ஸ்பீக் இங்கிலீஷுக்கான டேக் என்னது டோன்ட் யூ, பேசுவதான அப்படி தான் நமக்கு டேக் வரணும். தென் அதே மாதிரி சாம் ஹேட்ஸ் குக்கிங் இருக்குல்லங்க, இந்த இடத்துல ஹேட்ஸ் பாருங்கள், இங்கே எஸ் இருக்குது. ஸோ எஸ் வந்தால் நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், டஸ் தான். எஸ் இல்லைனா இஎஸ். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ டஸ் தாங்க வரும். ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல நமக்கு சென்டென்ஸில் நாட் இல்லை, ஸோ நாட் யூஸ் பண்ணியாச்சு. சாம் அப்படின்றது இந்த இடத்துல மேல், அதனால ப்ரோனவுன் வந்து ஹீ யூஸ் பண்ணியிருக்கோம், டஸ்ன்ட் ஹீ. கிளியராக இருக்கா? இதே மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தென் இங்கே வரும்போது மட்டும் யூ ஸ்போக் இங்கிலீஷ்னு இருக்குல்லங்க, இதுக்கு நமக்கு கொஞ்சம் எரராக இருக்குது. புக்லேயே பிரிண்டிங் மிஸ்டேக் தான் இது. யூ ஸ்போக் இங்கிலீஷ்னா இந்த இடத்துல நமக்கு ஸ்பீக் உடைய பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ஸ்போக். கிளியராக இருக்கா? ஸோ அப்போது நமக்கு இங்கே என்ன வரணும், டிட் வரணுமா? கிளியராக இருக்கா? அடுத்தது இந்த இடத்துல நமக்கு கொஸ்டினில் நாட் இருக்கா, நாட் வந்துட்டு இல்லை. ஸோ நாட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நாட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டிட், அடுத்தது நாட், தென் யூன்றது நமக்கு ப்ரோனவுன் தானே, டிடன்ட் யூ. இதுக்கான ப்ரோனவுன் எப்படி வரணும்னா டிட் யூ இல்லை டிடன்ட் யூ. கிளியராக இருக்கா? பேலன்ஸ் எல்லாமே கிளியராக தாங்க இருக்கும். ஹேட்டட் பாஸ்ட் தான். அடுத்தது லிவ்டு, ட்ரிங்க்கோட பாஸ்ட் வந்து ட்ராங்க்குங்க. அதே மாதிரி தான் வாட்ச்ட். கிளியராக இருக்கா? இங்கே எல்லாமே நமக்கு லிவ்ஸ், ட்ரிங்க், வாட்ச் எல்லாமே வேர்ப் ஒன்னாக இருக்கும். தென் அதுக்கு பேரலாக நமக்கு சிம்பிள் பாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த டி காலம் பாருங்கள், நமக்கு வந்து இது ஒரு ஸ்பெஷல் கேஸில் வந்துட்டு வருங்க. நமக்கு ப்ரீவியஸ் இயர்லையுமே இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேர்ட்ஸ்லாம் பாருங்கள், பேர்லி, ஹார்ட்லி, ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி, நெய்தர், நோ, நோபடி, நன், நத்திங் அண்ட் செல்டம். டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 வேர்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸில் இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நெகட்டிவாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இப்போ இங்கெல்லாம் பாருங்கள், நமக்கு இங்கே வந்து நாட்டெல்லாம் இருந்திருக்கும். கிளியராக இருக்கா? இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு இங்கெல்லாம் நாட் இருந்துச்சுல்ல, இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்காதுங்க. கொஸ்டின் வந்து இந்த இடத்துல பேர்லி, ஹார்ட்லி, ரேர்லி இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி வந்தாலுமே நமக்கு அது வந்து நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியராக இருக்கும். நீங்கள் அந்த 10 வேர்ட்ஸை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதெல்லாமே நமக்கு ஸ்பெஷல் கேஸஸில் வந்துட்டு வருங்க. இதுலேருந்து தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஹீ ஹார்ட்லி ஒர்க்ஸ். கிளியராக இருக்கா? இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல ஹார்ட்லி அப்படின்னு இந்த வேர்டை, ஹார்ட்லி அப்படின்றது என்னென்னா அவன் வந்து ஒர்க் பண்ணுவான், ஆனால் எப்படி ரொம்ப ரேராக, ஆல்மோஸ்ட் வந்து அவன் பண்ணவே மாட்டான் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். கிளியராக இருக்கா? ஸோ அப்போது இந்த இடத்துல ஹார்ட்லி அப்படின்றது என்னென்னா நமக்கு நாட், அதுக்கு ஈக்குவலான ஒரு வேர்ட் தாங்க இந்த ஹார்ட்லி அப்படின்றது. ஸோ இதோட இப்போ இந்த இடத்துல பாருங்கள், வேர்ப் வந்து நமக்கு என்னது, ஒர்க்ஸ். எஸ் இருக்கா? ஸோ எஸ் இருந்தால் நான் என்ன யூஸ் பண்ண சொன்னேன், டஸ் வருமா? அடுத்தது இந்த ஹார்ட்லி அப்படின்றது என்னது நமக்கு, இட் இஸ் ஈக்குவல் டு நாட். ஸோ நெகட்டிவ் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போ டேக்கில் நமக்கு நாட் வந்து வரக்கூடாதுங்க. தென் ப்ரோனவுன் என்னது, ஹீ, டஸ் ஹீ. கிளியராக இருக்கா? இப்படி தாங்க கேட்பாங்க நமக்கு. ஏன்னா நம்ம நாட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அது ஈஸியாகவே வந்து என்ன பண்ணிடுவோம், இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாகவே போட்டுருவோம். பட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் செகண்ட் பாருங்கள், தே செல்டம் ஸ்பீக். அவங்க ரேரஸ்ட்டாக தான் நம்ம பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல செல்டம் அப்படின்றதுமே நமக்கு என்னது, நெகட்டிவ் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஸ்பீக்னு இருக்குல்லங்க, ஸ்பீக் அப்படின்றது நமக்கு மெயின் வேர்ப், அதுக்கான ஆக்சிலரி வேர்ப் என்னது, டூ. பார்த்தோமா, வேர்பில் நமக்கு எஸ் இல்லை அப்படின்னா டூ தானே. ஸோ செல்டம் அப்படின்றது நமக்கு வந்து ஈக்குவல் டு நாட்டா. ஸோ அப்போது நாட் வந்து நமக்கு டேக்கில் வரக்கூடாது. தென் ப்ரோனவுன் வந்து தே, ஸோ டூ தே. கிளியராக இருக்கா? அடுத்தது ஷீ ரேர்லி கம்ஸ் லேட். அப்போது இந்த இடத்துல கம்ஸ் அப்படின்றது நமக்கு என்னதுங்க, இது வந்து எஸ் இருக்கனால டஸ் யூஸ் பண்ணணும். அடுத்தது ரேர்லி அப்படின்றது இப்போ தானே பார்த்தோம். ஸோ இது வந்து நெகட்டிவ் வேர்ட் தான் இது. ஸோ நாட் வந்து வரக்கூடாது. ப்ரோனவுன் வந்து ஷீ, ஸோ டஸ்
ஷீ. கிளியராக இருக்கா? அடுத்தது ஹீ டோல்டு நத்திங்னு இருக்குல்லங்க. நத்திங்கிறது இது வேணால் நமக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஏன்னா இதுவுமே நோ, நன் அந்த மாதிரி தானே வருது. ஸோ அப்போ இதுவுமே நெகட்டிவ் தான். இங்கே டோல்டுன்னு இருக்குல்ல. ஸோ டோல்டு அப்படின்றது நமக்கு என்ன டென்ஸ் இது? பாஸ்ட் டென்ஸ். ஸோ டிட் வந்திருக்கு. கிளியராக இருக்கா? ஸோ டோல்டுனா இந்த இடத்துல டிட் தாங்க வரணும். இங்கே நத்திங் இருக்குது. ஸோ நாட் வந்து வரக்கூடாது. தென் இங்கே ப்ரோனவுன் என்னது? ஹீ. ஸோ டிட் ஹீ. கிளியராக இருக்கா? இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு கொஸ்டின் ஏரியா இது எல்லாமே. இப்போ இதுதான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஐ ஆம். இந்த இடத்துல ஐ ஆம்னு இருக்கா? ஸோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஆம் அப்படின்றது தானே நமக்கு இங்கே ஆக்ஸிலரி வெர்ப். ஆனால் இங்கே டேக் பாருங்கள் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி சேஞ்ச் ஆகிருக்கு? ஏன்னா எங்கெல்லாம் நீங்கள் கொஸ்டினில் அதாவது சென்டென்ஸில் ஆம் இருக்கோ நமக்கு டேக்கில் வரும்போது அது ஆராக தாங்க மாறும். எங்கேயுமே நீங்கள் ஆம் இன் டை அப்படின்ற ஒரு டேக்கை பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டேக்கே இல்லை. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு சென்டென்ஸில் ஆம் வருதோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆர் யூஸ் பண்ணியாச்சா? இப்போ ஐஎம்எஸ் ஸ்டூடெண்ட்டில் இது வந்து நமக்கு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ நமக்கு நாட் வரும். தென் இந்த இடத்துல ஐன்றது ப்ரோனவுன், ஆர் இன் டை. கிளியராக இருக்கா? ஸோ இது ஓகேவா? எங்கெல்லாம் ஆம் வருதோ டேக் வந்து உங்களுக்கு ஆராக தான் இருக்கணும். இப்போ செகண்ட் பாருங்கள், இங்கே ஐ ஆம் நாட் அ ஸ்டூடெண்ட்னு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் இந்த ஐ ஆம் நாட், இந்த ஆமையும் நாட்டையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டும் சேர்ந்து வரும்போது, அதாவது கொஸ்டின்லேயே ஐ ஆம் நாட் அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த ஆம் வந்து அப்படியே இருக்குங்க. இது ரொம்பவே ஈஸிங்க. செகண்ட் பாருங்கள், சென்டென்சஸ் வித் லெட்ஸ் டேக்ஸ் த டேக் ஷால் வி. எங்கெல்லாம் நீங்கள் லெட் அப்படின்ற இந்த வேர்டை பார்க்குறீங்களோ அங்கே எல்லாமே நீங்கள் ஷால் வி அப்படின்னு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. இங்கே நமக்கு லெட்ஸ் கோ ஹோம்னு இருக்கா? ஷால் வி. கிளியராக இருக்கா? இது நமக்கு ரொம்பவே ஈஸி. எங்கெல்லாம் லெட்னு வருதோ அங்கே எல்லாமே நீங்கள் ஷால் வின்னு யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது தேர்ட் பாருங்கள், இது நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் கூட யூஸ் ஆகும். ஸோ லெட் அப்படின்ற மாதிரி நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் சில எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் வந்துட்டு 10th புக்கில் இருக்குங்க. அது நம்ம வரும்போது பார்க்கலாம். அங்கேயுமே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? ஷால் தான் யூஸ் பண்ணுவோம். தென் பாருங்கள், அஃபர்மேட்டிவ் இம்பேரேட்டிவ். இந்த இடத்துல அஃபர்மேட்டிவ்னு வரும்போது நமக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாவோ இல்லைனா ஆர்டராவோ இதெல்லாம் நம்ம அஃபர்மேட்டிவ்னு வந்துட்டு சொல்லுவோம். இப்போது இங்கே நம்ம அந்த மாதிரி வரும்போது வில் யூ இல்லைனா ஓன்ட் யூ தான் யூஸ் பண்ணணும். இப்போ ரீட் த புக், அந்த இடத்துல இப்போ ஒரு புக்கை ரீட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வில் யூ, எனக்காக ரீட் பண்ணுவியான்னு சொல்லுவோம்ல. ரீட் த புக் அப்படின்னா ரீட் பண்ணுறியான்னு கேட்குறோம்ல. இந்த இடத்துல உங்களுக்கு சென்டென்ஸுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதோட டேக்குமே பாசிட்டிவாக இருக்கணும். கிளியராக இருக்கா? இது ஒரு எக்ஸப்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீட் த புக் அப்படின்றது வந்துட்டு என்னென்னா, இது நம்ம பொலைட்டாக கேட்கலாம், இல்லை அப்படின்னா ஆர்டர் பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்போது அதோட டேக்கும் நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கணும். கிளியராக இருக்கா? ஃபோர்த்து பாருங்கள், நமக்கு எவ்ரி ஒன், எவ்ரிபடி, நோபடி, சம்படி, எனிபடி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு டேக்கில் ப்ளூரல் வேர்ப் வந்துட்டு இருக்கணுங்க. கிளியராக இருக்கா? இப்போது எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட்னு இது நமக்கு கேட்குற கொஸ்டனுங்க. இங்கே நமக்கு என்ன இருக்குது? இஸ் தானே இருக்குது. ஆனால் டேக்கில் பாருங்கள் ஆர் இருக்குது. ஸோ இதோட கண்டிஷன் என்னென்னா, எங்கெல்லாம் நீங்கள் இந்த 5 வேர்ட்ஸ் வந்துட்டு பார்க்குறீங்களோ இதோட வேர்ப் எப்படி இருக்கணும்? ப்ளூரலாக இருக்கணும். சரியா? ஸோ எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது இந்த இஸ்ன்றது நமக்கு எப்படி மாறிடணும்? ஆராக மாறும். தென் இந்த இடத்துல நாட் அப்படின்றது இது ஆஸ் யூஷுவல். ஸோ சென்டென்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ டேக் வந்து நமக்கு நாட் வந்துட்டு இருக்கணும். தென் எவ்ரி ஒன் அப்படின்றது இந்த இடத்துல எல்லாருமே ப்ளூரல் தானே. ஸோ அதனால் இங்கே தே யூஸ் பண்ணணும். கிளியராக இருக்காங்க? இப்போது ஆர் அப்படின்றது நமக்கு ப்ளூரல் தான், தே அப்படின்றது ப்ளூரல் தான். இதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். கிளியராக இருக்கா? அடுத்தது நெகட்டிவ் இம்பேரேட்டிவ் பாருங்கள். இந்த தேர்டும் ஃபிஃப்த்தும் ஒரே மாதிரி கேஸ் தாங்க. இப்போது டோன்ட் கம் லேட் டுமாரோன்னு இருக்குல்ல, நாளைக்கு லேட்டாக வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வில் யூ. கிளியராக இருக்கா? அங்கேயுமே நம்ம வில் யூ தான் யூஸ் பண்ணுவோம். ரீட் த புக், டோன்ட் கம் லேட் டுமாரோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆர்டராவோ ரெக்வெஸ்ட்டாவோ இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு சென்டென்ஸ் வருது அப்படின்னா மோஸ்ட்டாக வில் யூ தாங்க வரும். கிளியராக இருக்கா? தென் 6th பாருங்கள், நத்திங் ஹேஸ் த டேக் இட் இன் த அஃபர்மேட்டிவ். ஸோ நத்திங் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட டேக்கில் வந்து நீங்கள் இட்டுன்னு யூஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கான டேக் வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த இடத்துல நமக்கு வேர்ப் என்ன இருக்குது? இஸ் தானே இருக்குது. தென் நத்திங் அப்படின்றது நமக்கு ஒரு பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான வேர்டா? இந்த இடத்துல வந்து நமக்கு அது நெகட்டிவ். ஸோ இஸ், நத்திங் வந்து நமக்கு என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? இட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ இஸ் இட். கிளியராக இருக்கா? இந்த மாதிரி தான், இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. தென் 7th பாருங்கள், திஸ், தட் இல்லைனா தீஸ், தோஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் திஸ் தட் வந்துச்சுன்னு வைங்க, இஸ்ன்ட் இட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஏன்னா திஸ் தட்ன்றது இது அது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எல்லாமே நமக்கு என்னது? ஒருமை, சிங்குலரில் தானே இருக்கும். ஸோ அதனால் இஸ்ன்ட் இட்னு யூஸ் பண்ணணும். இதுவே தீஸ், தோஸ், அவை, இவை அப்படிலாம் வரும்ல. ஸோ அந்த இடத்துல ஆர்ன்ட் தே வந்து யூஸ் பண்ணணும். மோஸ்ட்டாக ஆர் வந்துச்சுனாவே அதுக்கு தகுந்த ப்ரோனவுன் தாங்க வரணும். இது ரெண்டையும் நீங்கள் ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், திஸ் ஆர்டிக்கல் இஸ் வெரி குட். ஸோ இந்த இடத்துல இஸ் அப்படின்றது என்னது? வேர்ப் எழுதியாச்சு. தென் இது சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ டேக்கில் வந்து நாட் வரணும். தென் திஸ் ஆர்டிக்கல், திஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இட் வரணுமா?
கிளியராக இருக்கா? நத்திங் வந்தாலும் இட் தான் வருது. தென் திஸ் தட் இதெல்லாம் வரும்போதுமே நமக்கு இஸ்ன்ட் இட் இந்த மாதிரி தான் இருக்குது. கிளியராக இருக்கா? இப்போ எனக்கு இந்த திஸ் தட் தீஸ் தோஸ் இது எல்லாமே என்ன மாதிரியான அட்ஜெக்டிவ்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ அட்ஜெக்டிவில் 8th தான் இது இருக்குது. என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணி பாருங்கள். அடுத்தது 8th பாருங்கள். there is and there are அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. have the tag isn't here aren't there. இந்த இடத்துல there are some books on the table அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல verb ஆர் வந்து யூஸ் பண்ணியாச்சா. ஸோ நாட் வந்துட்டு இது பாசிட்டிவ். ஸோ நாட்டும் யூஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல தேர் எப்பயும் போல தாங்க. ஸோ ஆரண்ட் தேர். கிளியராக இருக்கா? ஸோ there is அப்படின்னு வந்தால் isn't here. இல்லை அப்படின்னா there are அப்படின்னு வரும்போது aren't there. கிளியராக இருக்கா? இப்போ நமக்கு எக்ஸசைஸில் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல டைப் 1 டைப் 2. இப்போது ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா டேக் நெகட்டிவாக இருக்கணும். வைஸ் வர்ஸா அது ஸ்பெஷல் கேஸ்லாம் பார்த்தோம்ல. அதை பேஸ் பண்ணி தாங்க நம்ம கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஷீ இஸ் கலெக்டிங் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? வேர்ப் எழுதணும். இங்கே இஸ் தானே இருக்குது. ஸோ இஸ். சென்டென்ஸ் பாசிட்டிவாக நெகட்டிவாக? பாசிட்டிவ். ஸோ நமக்கு டேக் எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். இஸ்ன்ட். இந்த இடத்துல ஷீன்னு இருக்குங்க. ப்ரோனவுன் எழுதலாமா? ஸோ இஸ்ன்ட் ஷீ. கிளியராக இருக்கா? தென் அடுத்து பாருங்கள். வி ஆஃபன் வாட்ச் டிவி இன் தி ஆஃப்டர்நூன். இந்த இடத்துல நமக்கு வேர்ப் என்னது? வாட்ச் தான் வேர்ப். பார்த்தோம்ல டூ வருமா டஸ் வருமானு சொல்லி. ஸோ இந்த இடத்துல என்ன வேர்புங்க வரும்? டூ தானே, ஏன்னா எஸ் இல்லை. ஸோ டூ. இந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவாக இருக்குது சென்டென்ஸ். ஸோ நாட் யூஸ் பண்ணலாமா? அண்ட் இந்த இடத்துல ப்ரோனவுன் என்னது? வி. ஸோ டோன்ட் வி. கிளியராக இருக்கா? அடுத்தது தேர்ட் பாருங்கள். யூ ஹாவ் க்ளீன்ட் யுவர் பைக். இந்த இடத்துல ஹாவ் அப்படின்றது நமக்கு ஆக்சிலரி வேர்ப். ஸோ ஹாவ் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் யூஸ் பண்ணலாமா? ஹேவன்ட். இந்த இடத்துல ப்ரோனவுன் என்னது? யூ. ஸோ ஹேவன்ட் யூ. கிளியராக இருக்கா? தென் அடுத்து பாருங்கள். ஜான் அண்ட் மேக்ஸ் டோன்ட் லைக் மேத்ஸ்னு இருக்குங்க. இந்த இடத்துல நமக்கு வேர்ப் என்னது? டூ. எழுதியாச்சா? அடுத்தது இங்கே நமக்கு நாட் இருக்குது. ஸோ நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ டேக் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ டூ மட்டும்தான் இருக்கும். இங்கே நமக்கு சப்ஜெக்ட் யாருங்க? ஜானும் மேக்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே நமக்கு சப்ஜெக்ட். ஸோ அந்த இடத்துல ப்ளூரல் வந்துச்சுன்னா நமக்கான ப்ரோனவுன் என்னவாக இருக்கும்? டே தானே. டூ டே. கிளியராக இருக்கா? இப்போ ஃபிஃப்த்து பாருங்கள். பீட்டர் பிளேட் ஹேண்ட்பால் எஸ்டர்டே. இந்த இடத்துல வேர்ப் என்னதுங்க? பிளேடு. மெயின் வேர்பே கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாஸ்டா இல்லைனா ப்ரெசென்ட்டாங்க? பாஸ்ட் டென்ஸ். ஸோ அப்போ இங்கே என்ன வரணும்? டிட் தானே வரணும். டிட். இந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவான சென்டென்ஸ். ஸோ டிடன்ட். பீட்டர் அப்படின்றது நமக்கு மேல். ஸோ அதனால் டிடன்ட் ஹீ. கிளியராக இருக்கா? இப்போ சிக்ஸ்த்து பாருங்கள். தே ஆர் கோயிங் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். இந்த இடத்துல நமக்கு வேர்ப் என்னது? ஆர். ஸோ ஆர். சென்டென்ஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஆரண்ட். ப்ரோனவுன் வந்து தே. ஆரண்ட் தே. கிளியராக இருக்காங்க? அடுத்து பாருங்கள். மேரி டிடன்ட் டூ ஹர் ஹோம் ஒர்க் லாஸ்ட் மண்டே. ஸோ இந்த இடத்துல டிட் நாட் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த டிட் அப்படியே எடுத்துக்கலாம். நாட் வந்திருக்கு. ஸோ நமக்கு டேக்கில் நாட் வரக்கூடாது. மேரி அப்படின்றது நமக்கு ஃபீமேல். ஸோ ஷீ யூஸ் பண்ணலாமா? டிட் ஷீ. கிளியராக இருக்கா? இது நானே ஏன் சால்வ் பண்ணுறேன்னா நமக்கு கொஸ்டின் ஏரியாங்க இது எல்லாமே. ஸோ ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஹீ குட் ஹாவ் பாட் அ நியூ கார். இந்த இடத்துல குட் அப்படின்றது நமக்கு மாடல் வேர்பா. ஸோ குட். பாசிட்டிவாக இருக்குது சென்டென்ஸ். ஸோ நாட் யூஸ் பண்ணலாமா? ஸோ ஹீ அப்படின்றது நமக்கு ப்ரோனவுன். குடன்ட் ஹீ. கிளியராக இருக்கா? இப்போ அடுத்தது கெவின் வில் கம் டு நைட். இந்த இடத்துல வில் அப்படின்றது நமக்கு மாடல் வேர்ப். ஸோ வில். இந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்குல்ல. ஸோ பாசிட்டிவ்னா நமக்கு இங்கே என்ன வரணும்? நாட் வரணுமா? ஸோ வில் நாட்டை தான் நம்ம எப்படி எழுதுவோன்னா won't அப்படின்னு எழுதுவோங்க. ஓகேவா? ஸோ won't. கெவின் அப்படின்றது மேல். ஸோ won't he. கிளியராக இருக்கா? வில் இருக்குல்லங்க. வில் ப்ளஸ் நாட் இதுதான் நம்ம எப்படி எழுதுவோம்? won't அப்படின்னு எழுதுவோம். கிளியராக இருக்கா? 10th பாருங்கள். ஐ ஆம் கிளவர்னு இருக்குங்க. இந்த இடத்துல ஆம்னு இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பார்த்தோம்? ஆம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு டேக்கில் ஆர்ன்ட்டுன்னு வரணும். கிளியராக இருக்கா? ஏன்னா இங்கே வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆமும் நாட்டும் நமக்கு சேர்ந்து வரக்கூடாது டேக்கில். ஸோ ஆர் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நாட் யூஸ் பண்ணலாமா? ஆர்இன் டை. கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நமக்கு ஆப்ஷன்ஸோட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எங்கெல்லாமே நமக்கு ஆப்ஷன்ஸோட கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ஹீ இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு வேர்ப் எடுத்துக்கலாமா? ஸோ இஸ். இது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் வருமா? இஸ்ன்ட். ப்ரோனவுன் என்னது? ஹீ. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பி. செகண்ட் பாருங்கள். யூ கோ டு ஸ்கூல்னு இருக்குங்க. இங்கே கோன்றது நமக்கு மெயின் வேர்ப். ஸோ என்ன யூஸ் பண்ணணும்? டூ யூஸ் பண்ணணுமா? ஸோ இது வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. நமக்கு நெகட்டிவாக இருக்கணும். அண்ட் யூ அப்படின்றது ப்ரோனவுன். டோன்ட் யூ. ஆப்ஷன்
சி. கிளியராக இருக்கா? நான் ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு 20+ கொஸ்டின் பார்த்துட்டோம்ல. இப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கணும்னா, ரிப்பீட்டடாக அந்த ரூலை சொல்லிகிட்டே இருந்தோம். ஸோ ஞாபகம் இருக்கணும். ஸ்பெஷல் கேஸஸ்க்கு ஓகேங்க. பட் இந்த 2 கொஸ்டினுமே நமக்கு நார்மலாக தானே இருக்குது. இப்போ தேர்ட் பாருங்கள். லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். இப்போ தானே பார்த்தோம் எங்கெல்லாம் லெட் வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஷால் வி. கிளியராக இருக்கா? அடுத்தது ஃபோர்த்து பாருங்கள். வி won't பி லேட். இந்த இடத்துல won't அப்படின்றது இப்போ தானே பார்த்தோம். வில் ப்ளஸ் நாட் தான் won't. ஸோ இந்த வில்லை மட்டும் எடுத்துக்கலாமா? வில். இங்கே வந்து நமக்கு நாட் இருக்குங்க. ஸோ நமக்கு டேக்கில் நாட் வரக்கூடாது. இங்கே நமக்கு வி இருக்குது. ஸோ வில் வி. ஆப்ஷன் பி. கிளியராக இருக்கா? அடுத்தது ஃபிஃப்த்து பாருங்கள். இது ஒரு பிவைக்யூங்க. நான் சொன்னதில்ல நோபடி வச்சு வந்துச்சுன்னு. இது ஒரு பிவைக்யூ புக்கில் தான் கேட்டிருக்காங்க. நோபடி கால்டு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு வேர்ப் பார்ப்போமா? கால்டுன்னு இருக்குது. ஸோ கால்டு வந்து நமக்கு பாஸ்ட் டென்ஸா இல்லை ப்ரெசன்ட் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸ். ஸோ நமக்கு வேர்ப் இந்த இடத்துல டேக் என்னங்க வரணும்? டிட் தானே வரணும். ஏன்னா வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ். அடுத்தது இங்கே நமக்கு நாட் வருமா? வராதாங்க? வராது. ஏன்னா இந்த இடத்துல நோபடி அப்படின்றது நமக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ். கிளியராக இருக்கா? ஸோ நோபடி அப்படின்னு வந்ததுனால அந்த சென்டென்ஸ் என்னது? நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நாட் வராது. நோபடி அப்படின்னு வந்துச்சுன்னா இதுக்கான ப்ரோனவுன் நமக்கு எப்படிங்க இருக்கணும்? தேன்னு இருக்கணும். கிளியராக இருக்கா? ஸோ டிட் தே. ஆப்ஷன் சி. இது நமக்கு 2022 அந்த எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின். சிக்ஸ்த்து பாருங்கள். தே வில் வாஷ் த கார்னு இருக்குங்க. இந்த இடத்துல நமக்கு வேர்ப் என்னது? வில் இருக்கட்டும். பட் இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு எப்படிங்க இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நமக்கு நெகட்டிவாக வரும்னா வில் நாட்டை won't அப்படின்னு சொல்லுவோமா? won't. அண்ட் அதோடைய ப்ரோனவுன் என்னது? தே. ஸோ won't தே. கிளியராக இருக்கா? அடுத்தது செவன்த்து பாருங்கள். வி மஸ்ட் லாக் த டோர்ஸ். இந்த இடத்துல வேர்ப் என்னது? மஸ்ட் அப்படின்றது நமக்கு மாடல் வேர்புங்க. ஸோ மஸ்ட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நாட் யூஸ் பண்ணலாமா? தென் ப்ரோனவுன் என்னது? வி. மஸ்ட் நாட் வி. ஆப்ஷனில் இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் சி. தென் எயித்து பாருங்கள். ஐ ஆம் ரைட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ தானே பார்த்தோம் ஆம் வந்துச்சு அப்படின்னா நாட் வந்து அதோட சேர்ந்து வராது டேக்கில். ஸோ ஆரண்ட். ஸோ இங்கே என்ன வரணும்? ஆரண்ட். ஏன்னா நமக்கு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நாட். இந்த இடத்துல ஐ. ஆரண்ட் ஐ. கிளியராக இருக்கா? நைன்த்து பாருங்கள். ஸோ யூ பாட் அ கார் அப்படின்னு இருக்குல்ல. இது ஒரு எக்ஸப்ஷன் கொஸ்டினுங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு பாட் அப்படின்றது நமக்கு என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதனால் இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? டிட் வரணுமா? இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு எப்படிங்க இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம நாட் யூஸ் பண்ணலாமா? தென் இந்த இடத்துல யூ அப்படின்றது என்னது? ப்ரோனவுன். ஸோ டிடன்ட் யூ. ஆனால் இந்த மாதிரி நமக்கு டேக் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, டிட் யூ தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது வந்து நமக்கு கொஸ்டின் செட் பண்ணுறவங்களோட மைண்ட் செட் பொறுத்துங்க. இது நம்ம கிராமட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா டிடன்ட் யூ தான் வரணும். பட் இந்த இடத்துல ஸோ யூ பாட் அ கார் அப்படின்றது நம்ம சர்ப்ரைஸ் ஆகி கேட்குற மாதிரி அந்த டோனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு டிட் யூ தாங்க வரும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொஸ்டின் தான். இது கிராமட்டிக்காக பார்த்தீங்கன்னா டிடன்ட் யூ தான் வரும். பட் இந்த இடத்துல அது சர்ப்ரைஸ் டோனாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் டிட் யூ தான் யூஸ் பண்ணணும். கிளியராக இருக்கா? இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் நமக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. டிரெக்டாக தான் கேட்பாங்க. தென் 10th பாருங்கள். யூ வுட் நாட் லைக் டு இன்வைட் மை டேட் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல வுட் அப்படின்றது என்னது? இதுதான் நமக்கான வேர்ப். ஸோ வுட். நாட் இருக்குது. ஸோ வுடன்ட்டில் இந்த நாட் வரக்கூடாது. யூ அப்படின்றது நமக்கான ப்ரோனவுன். ஸோ வுட் யூ. ஆப்ஷன் பி. கிளியராக இருக்கா? இதோட கொஸ்டின் டேக் வந்து கம்ப்ளீட்டாகவே முடியுதுங்க. இங்கே நமக்கு 8th பார்த்தோம்ல. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு 9th 10thலேயுமே இருக்கும். பட் இந்த அளவுக்கு டெப்த்தாக ரூல்ஸோட கிளியராலாம் நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே இருக்காது. ஸோ கொஸ்டின் டேக் அப்படின்னா ரூல்ஸ் இங்கே தான் இருக்குது. அதுக்கான எக்ஸசைஸுமே இங்கே தான் நமக்கு ஒரு 30+ கொஸ்டின் பார்த்துட்டோம்ல. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. கிளியராக இருக்காங்க. இதோட நம்ம 8th யூனிட் 1லேருந்து யூனிட் 8 வரைக்கும் என்னெல்லாம் கிராமர் டாபிக்ஸ் இருக்கோ எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நம்ம 9th 10thலேயுமே பார்க்கலாங்க. 8th தான் நமக்கு கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்திருக்கும். 9th 10th அப்படி இருக்காது. நம்ம குயிக்காகவே முடிச்சிடலாம். மோஸ்ட்டாக 2 days எடுத்துக்கலாங்க 9th. சிமிலர்லி 10th 4 days நம்ம இந்த வீக்குள்ளேயே நம்ம வந்து 10th வரையும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.